இப்ப நாங்கள் அவர்களை ஏ நாடுகள் என்று சொன்னார், அதாவது ரஷ்யா, சீனா, அமெரிக்காவை ஏ நாடுகள் சொன்னால், பி நாடுகளில் இணைய காணி சொன்ன இந்த பி நாடுகள் இரண்டாவது நிலையில் இருக்கக்கூடிய நாடுகள் எங்களுக்கு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் இவர்களை எதிர்கொள்ளலாம் என்று அவர் சொன்ன இதுக்குள் வரக்கூடிய நாடுகள் ஜெர்மனி வரும், இந்தியாவுடன் அதிகம் பேசுகிறார்கள். இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றிய ஐக்கிய ராச்சியம் வரும், பிரான்ஸ் வரும், இத்தாலி, கனடா, இவ்வளவும் சேர்ந்தாலே ஒரு பிக்கு ஒரு வலுவானதாக வரும். இதை கடந்தும் இணைக்கக்கூடிய நாடுகள் இருக்கிறது. பிரேசில் 11ஆம் இடத்தில் இருக்கிறது, ஸ்பெயின் 12ஆம் இடத்தில் இருக்கிறது, மெக்சிகோ 13ஆம் இடத்தில் இருக்கிறது, ஆஸ்திரேலியா 15ஆம் இடத்தில் இருக்கிறது. சரி, இந்த நாடுகள் இவ்வளவும் இணைந்தாலே இதில் ஜப்பானை தவிர ஏனைய நாடுகள் பல சமிக்கைகள் வெளிப்படுகிறது. இத்தாலியிலும் ஒரு சவால் இருக்கிறது சொன்னால், இத்தாலியில் இருக்கக்கூடிய பிரதமர் ட்ரம்புக்கு நெருக்கமானவர், அவர் இதில் இணைகிறார். இவரை இருவரையும் விட்டாலும் கூட ஏனையவர்கள் இணைந்தாலே ஒரு வலுவான கட்டமைப்பு உருவாக்க முடியும். இதற்கான பின்புலம் நிறைய வெளிப்படுகிறது. எவ்வாறு வெளிப்படுகிறதுன்னு சொன்னால், எவ்வாறு சீனாவுக்கு சில வர்த்தக நலன்களுக்காக செல்லுகிறார்களோ அதே நேரத்தில் இந்தியாவுக்கும் ஒரு படியெடுப்பு இருக்கிறது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யுஏஇனுடைய EU ஒரு சுதந்திர வர்த்தக வலயத்தை இப்பொழுது இந்தியாவுடன் கையெழுத்து இடுகிறது. EU என்று சொன்னால் 28-29 நாடுகளுடைய சேர்க்கையாக அங்கு ஒரு கையெழுத்து இடப்படுகிறது. யுஏஇ ஏற்கனவே இந்த காலப்பகுதியில் ஜெர்மனியும் யுஏஇனுடைய தலைவர்கள் இந்த ஜனவரியினுடைய முதல் பகுதியில் இந்தியாவுக்கு சென்று வந்திருக்கிறார்கள். ஜெர்மனியுடைய சான்சலர் பிப்ரவரியில் பிரேசில், பிரான்ஸ் நாட்டினுடைய தலைவர்கள் இந்தியாவுக்கு போகிறார்கள். மார்ச் மாசத்தில் கனடாவுடைய பிரதமர் அழைக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு பின்னர் சைப்ரஸ், இத்தாலியினுடைய அவர்கள் போகிறார்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸ், ஜெர்மனி எல்லாம் EUக்குள்ளேயே வரும். ஆனால் ஒரு தனித்துவமாகவும் போய் சில விடயங்களை பேசுகிறார்கள். இத்தாலி போகிறது. ஆகவே இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்தியாவுடன் போகின்ற இதில் ஒரு மாற்றம் இருக்கிறது. இந்தியாவுடன் ஒரு சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை போகிறார்கள், ஒரு ஃப்ரீ ட்ரேடுக்கு ஆக பேசுகிறார்கள். இது சீனாவுடன் பெரும்பான்மையானவர்கள் பேசவில்லை. ஏன் என்று சொன்னால், இந்த காணி சொல்லி இருக்கக்கூடிய இந்த இரண்டாவது கட்ட இணைவுகள் இந்தியா இப்பொழுது தன்னை இவருடன் இணைத்துக் கொள்ள முனைகிறது என்கிற ஒரு பார்வையை நாங்கள் இங்கு தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப இதுல தான் ஒரு விடயம் இருக்கிறது. சீனாவை கைக்கொள்ளுகின்ற பொறிமுறைக்கும் இந்தியாவை கைக்கொள்ளுகின்ற பொறிமுறைக்கும் இடையே நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இந்த பொறிமுறை மாற்றங்களினுடைய விளைவு என்றால் இந்தியாவுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். என்றால் இந்தியாவின் மீது ஒரு நெருக்குமாரத்தை அமெரிக்கா தொடர்ந்தும் காட்டி வருகிறது. ரஷ்யாவோட இந்த ஆயில் வாங்கக்கூடாது, வேறு சில கட்டுப்பாடுகளை போட்டுவிட்டு அவ்வாறு இருந்தால் நான் உங்களுடைய வரியை ஏற்றுவேன். அந்த முரண்பாடு ஒரு காலத்தில் நாங்கள் இருவரும் நண்பர்கள், சகோதரர்கள் என்று தோளில் கை போட்டுக் கொண்ட மோடிக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான விரிசல் மிக பெரிதாக இந்த காலப்பகுதியில் வளர்ந்திருக்கிறது. காரணம் என்று சொன்னால், எல்லாரும் ஒரு காத்திருப்பை செய்தார்கள் கடந்த ஆண்டு. இதில் மாற்றம் வரும், ஆகவே இந்த மாற்றத்தினூடாக நாங்கள் பயணிக்கலாம் என்கின்ற அந்த காத்திருப்பு இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது பல இடங்களில்.